ஓம் சாந்தி. என்னுடைய பாபா என்ற தலைப்பில் 41 நாட்களுக்காக பட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பட்டியின் இன்று 17வது நாள். இன்றைய அவ்யக்த முரளியின் தேதி 8/4/1992. இன்றைய முரளியின் தலைப்பு பிரம்ம பாபா மீது இருக்கும் அன்பின் அடையாளம் அவ்யக்த ஃபரிஷ்தா ஆவது. இன்று எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை தன்னுடைய முதல் உயர்ந்த நேரடி படைப்பை பார்த்து கொண்டிருக்கின்றார். பிராமண ஆத்மாக்கள் நேரடி சிவவம்ச பிரம்மகுமார் மற்றும் குமாரிகள் ஆவீர்கள். பிராமண ஆத்மாக்கள் ஆதி தேவன், ஆதி அதாவது முதல் படைப்பு ஆவீர்கள். எனவே கல்ப மரத்தில் பிராமணர்கள் அஸ்திவாரத்தில் வேர்களில் காண்பிக்கப்பட்டு இருக்கிறார்கள். உங்களுடைய இடத்தை பார்த்து இருக்கிறீர்கள் இல்லையா? மரத்தில் முதல் படைப்பாகிய நீங்கள் விதையின் அருகில் வேர்களில் காண்பிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எனவே நேரடி படைப்பாவீர்கள். மற்ற ஆத்மாக்கள் நேரடி தாய் தந்தையின் சிவத்தந்தை மற்றும் பிரம்மா தாய். நேரடியாக பரமாத்மாவின் படைப்பு கிடையாது. நேரடி படைப்பாகிய டைரக்டா படைப்பா இருக்கக்கூடிய உங்களுக்கு எவ்வளவு மகத்துவம் உள்ளது. நேரடியாக விதையோடு சம்பந்தம் இருக்கின்றது. அவர்களுக்கு மறைமுகமான சம்பந்தம் மற்றும் உங்களுடையது நேர்முகமானது. நீங்கள் அனைவரும் ஆன்மீக போதையில் நாங்கள் பரமாத்மாவின் குழந்தைகள் என்று கூறுவீர்கள். எந்த ஒரு தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் வந்தாலும் அவர்கள் அனைவரும் தன்னை கிறிஸ்துவன், புத்த மதத்தை சார்ந்தவன், இஸ்லாமியன் என கூறுவார்கள். நேரடியான சிவவம்சம் மற்றும் ஆதிதேவ் பிரம்மாவின் படைப்பு என கூற மாட்டார்கள். கிறிஸ்துவ வம்சம் கிறிஸ்துவர்கள், தர்ம தந்தை கிறிஸ்துவர்கள் என்று கூறுவார்கள். இதைதான் தெரிந்து இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் தர்ம தந்தையின் வம்சம் ஆவார்கள். மேலும் நீங்கள் பரமாத்மாவின் வம்சம் என்று கூறுவீர்கள். அப்படி தர்ம தலைவர் தந்தை மற்றும் பரமத்தந்தை இருவருக்கும் எவ்வளவு வித்தியாசம் உள்ளது. இரட்டை வெளிநாட்டினர் என்ன நினைக்கிறீர்கள்? பரம தந்தையினுடையவரா அல்லது தர்ம தந்தையினுடையவர்களாக இருக்கிறீர்களா? பரம தந்தையினுடையவர்கள் என்றால் நேரடி படைப்பாக வேண்டும். அப்படி நேரடியான மற்றும் மறைமுகமானதில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றது. போதையிலும் வித்தியாசம் உள்ளது என்றால் பிராப்தியிலும் வித்தியாசம் உள்ளது. எனவே பக்தி மார்க்கத்திலும் மறைமுகமாக தன்னுடைய இஷ்ட தேவி தேவதைகள் மூலமாக தந்தையை நினைவு செய்கிறார்கள். ஒருவேளை யாராவது சிவ பக்தர்களாக இருந்தாலும் கூட அவர்களும் சிவனையும் சங்கரையும் ஒன்று என நினைத்து நினைவு செய்கிறார்கள். அப்படியானால் மறைமுகமாகி விட்டதே இல்லையா? ராமருக்கும் இவர் ராமேஸ்வர் என தெரிந்திருக்கிறார்கள். ஆனாலும் ராமனைத்தான் நினைவு செய்கின்றார்கள். அப்படி பக்தி மறைமுகமாக மாறிவிட்டது. ஏனென்றால் பக்த ஆத்மாக்களின் படைப்பு பின்னால் வருபவர்கள்தான். நீங்கள் நேரடியான பரமாத்மா வம்ச ஆத்மாக்கள் ஆவீர்கள். துவாபர யுகத்தில் பக்தியும் செய்கிறீர்கள். அப்படி தெரியாமல் இருந்தும் கூட முதலில் சில சிவத்தந்தைக்கு பக்தி செய்கிறீர்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இந்த சூக்ஷ்ம தேவதைகளின் பூஜை பின்னால் ஆரம்பமாகிறது, ஆரம்பத்தில் இல்லை. அப்படி மற்ற ஆத்மாக்களின் படைப்பும் மறைமுகமாக ஆத்மாக்களின் மூலமாக இருக்கின்றது. பக்தியில் கூட மறைமுகமான பக்தி தான் உள்ளது. நீங்கள் மறைமுகமான பக்தர்கள் கிடையாது, நேர்முகமான பக்தர்கள். அதாவது சிவனின் பூஜையை தான் ஆரம்பம் செய்கிறீர்கள். அப்படி பிராப்தியில் கூட பாருங்கள், நேரடியான ஆத்மாக்கள் உங்களுக்கு நேர்முகமான படைப்பிற்கு அநேக ஜென்மங்களுக்காக ஆஸ்தி ஜீவன் முக்தியின் சொர்க்கம் கிடைக்கிறது. மற்ற ஆத்மாக்களுக்கு ஜீவன் முக்தி ஆஸ்தி இவ்வளவு காலத்திற்கு கிடைப்பதில்லை. உங்களுடைய ஜீவன் முக்தி அரை கல்பம் இருக்கிறது. மேலும் மற்ற ஆத்மாக்களுக்கு ஜீவன் முக்தி மற்றும் ஜீவன் பந்தனம் இரண்டுமே அரை கல்பத்திற்குள் கிடைக்கிறது. அதுவும் துவாபர யுகத்தில் ஆரம்பத்தில் வரும் ஆத்மாக்களுக்கு கிடைக்கிறது. பின்னால் வரும் ஆத்மாக்களுக்கு குறைந்த ஜென்மங்களிலேயே இரண்டும் பிராப்தி ஆகிறது. மேலும் இதில் என்ன விசேஷம் என்றால் உங்களுடைய ஜீவன் முக்தி அதாவது தங்கம், வெள்ளி காலம் படைப்பு சக்கரத்தின் தங்கம் மற்றும் வெள்ளி யுகத்தில் பிராப்தி ஆகின்றது. உங்களுடைய பொன்னான காலம் என்றால் யுகமும் பொன்னானதுதான், இயற்கையும் பொன்னானது. சிருஷ்டி சக்கரத்தை நன்றாக தெரிந்திருக்கிறீர்கள் இல்லையா? மற்ற ஆத்மாக்களுக்கு எப்பொழுது பொன்னான காலமோ யுகம் செம்பு அல்லது இரும்பினால ஆனதாக இருக்கும்.
செம்பு யுகத்தில் அவர்களுடைய பொன்னான காலம் மற்றும் உங்களுக்கு பொன்னான யுகத்தில் பொன்னான காலமாகும். எவ்வளவு வித்தியாசம் ஏற்படுகிறது! நீங்கள் சத்தோ பிரதானமாக மிக உயர்ந்த நிலையில் இருக்கின்றீர்கள் என்றால், இயற்கையும் சத்தோ பிரதானமாக இருக்கிறது. அவர்கள் ரஜோ பிரதான இயற்கையில் சத்தோ பிரதான நிலையை அனுபவம் செய்கிறார்கள். பாருங்கள், நேர்முகமான மற்றும் மறைமுகமான படைப்பிற்குள் எவ்வளவு வித்தியாசம் உள்ளது. அப்படியானால், நான் பரமாத்மாவின் நேர்முக படைப்பு என்ற போதை அவ்வளவு இருக்கிறதா? எப்பொழுதும் போதை இருக்கிறதா? அல்லது எப்பொழுதாவது போதை ஏறுகிறதா? சதவிகிதத்தில் வித்தியாசம் ஏற்படுகிறது. சில நேரம் 100% இருக்கிறது என்றால், சில நேரம் 50%. ஆனால் என்ன இருக்க வேண்டும்? எப்பொழுதும் இருக்க வேண்டும் இல்லையா? அப்படி வேண்டும், வேண்டும் என்று எதுவரை கூறுகிறீர்களோ, எப்பொழுதும் போதை இருக்கிறது என்று உடனே கூறுவதில்லை. இருக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள். எனவே யாரிடம் இந்த வேண்டும் என்ற வார்த்தை இல்லாமல் ஆகிவிடுகிறதோ, அதுதான் சம்பூர்ணமாவது என்பதாகும். அனைவரின் வாயிலிருந்து இது வெளிவரட்டும். அதற்காக எத்தனை வருடங்கள் வேண்டும்? தந்தையும் கேட்கின்றார், எத்தனை வருடங்கள் வேண்டும்? 10 வருடமா? அல்லது அதைவிட அதிகமாக மற்றும் குறைவாக வேண்டுமா? ஏனென்றால் தபஸ்யா வருடம் ஆரம்பம் செய்தீர்கள். எப்பொழுது முடிவின் நேரம் வந்துவிட்டது. ஆனால் எப்பொழுது ஆரம்பம் செய்தீர்களோ அப்பொழுது அனைவரின் எண்ணம் என்னவாக இருந்தது? சம்பன்னமாகி விடுவோம். இதைதான் நினைத்தீர்கள் இல்லையா? வருடம் முடிந்து விட்டது. நீங்கள் சம்பன்னமாகி விட்டீர்களா? அல்லது ஆக வேண்டுமா? இன்னும் வருடங்கள் வேண்டுமா? ஒரு நொடியில் முக்தி, ஜீவன் முக்தி ஆஸ்தியை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சவால் விடுகிறீர்கள். அல்லது 25 வருடங்களில் ஆஸ்தியை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறீர்கள். அப்படியானால் 12 மாதங்களில் எத்தனை வினாடிகள், எத்தனை நாட்கள் இருக்கின்றன? அப்படி பார்க்கும்போது அனைவருமே சம்பன்னமாகி விட வேண்டும். அல்லது இப்பொழுது இன்னும் நேரம் வேண்டுமா? என்ன ரிசல்ட்டாக உள்ளது? எத்தனை வருடங்கள் வேண்டுமோ அதை சொல்லிவிடுங்கள். இல்லையென்றால் 2வது வருடமும் முடிந்துவிடும். பின்பு இன்னும் நேரம் வேண்டும் என்ற பாட்டையே பாடுவீர்கள். இந்த வேண்டும் வேண்டும் என்ற பாடல் எவ்வளவு நேரத்திற்கானது? பாடலுக்கான நேரம் 3 அல்லது 5 நிமிடங்கள் இருக்கிறது. தபஸ்யா வருடத்தில் உறுதியான எண்ணத்தை உருவாக்கினீர்களா? அல்லது எண்ணத்தை மட்டும் உருவாக்கினீர்களா? உறுதியின் அடையாளம் வெற்றி. அப்படியானால் இந்த வருடத்தில் இன்னும் சக்தி நிறைந்த தபஸ்யா வேண்டும் இல்லையா? அல்லது சேவை செய்ய வேண்டுமா? இரண்டும் செய்ய முடியாதா? உங்களுடைய பட்டம் கர்ம யோகி என்பதுதானே? வெறும் யோகியா? பார்க்க போனால் எதில் சுயம் மற்றும் அனைவரின் சேவை அடங்கி இருக்கிறதோ அதைதான் சேவை என்று கூற முடியும். மற்றவர்களுக்கு சேவை செய்து கொண்டு தன்னுடைய சேவையில் அலட்சியமானவராக ஆகிவிடுவது என்றால் உண்மையில் அதை சரியான சேவை என்று கூற முடியாது. சேவையின் பிராப்தி கிடைப்பதுதான் உண்மையான சேவையின் விளக்கமாகும். சேவை என்றால் பிராப்தி, அதாவது பலன். சேவை செய்யுங்கள், பழத்தை சாப்பிடுங்கள். ஒருவேளை தன் பக்கம் அலட்சியமாகி விட்டீர்கள் என்றால் அந்த சேவை கடினமானது, அதிக செலவானது, களைப்படைய செய்வது. பிரத்யக்ஷ பலனாக வெற்றி இல்லை. முதலில் தன்னுடைய வெற்றி கூடவே மற்றவர்களின் வெற்றியின் அனுபவம் ஆகட்டும். இரண்டும் சேர்ந்தே இருக்கட்டும். தனக்கு இருக்கிறது, மேலும் மற்றவர்களுக்கு இல்லை என்றால் அதுவும் சரியான சேவை இல்லை. மேலும் மற்றவர்களுக்கு இருக்கிறது, தனக்கு இல்லை என்றாலும் அதுவும் சரியான சேவை இல்லை. சேவையில் சேவை மற்றும் யோகா இரண்டுமே சேர்ந்து ஏன் இருப்பதில்லை? இதற்கு என்ன காரணம்? இதற்கு என்ன காரணம் என்றால், சேவையின் பிளான் திட்டம் மிகவும் நன்றாக உருவாக்குகிறீர்கள். ஆனால் பிளான் தெளிவான புத்தியாகி பிளானை உருவாக்குவதில்லை. பிளைன் புத்தி என்றால் தெளிவான புத்தி. பிளைன் புத்தி இதில் சேவை செய்து கொண்டிருக்கும் பொழுது பொறுப்புணர்வு மற்றும் பணிவுத்தன்மையை தவிர வேறு எதுவும் புத்தியை தொட வேண்டாம். படைப்பு காரியத்தின் பணிவு நிலை குறைவாகி விடுகிறது. எனவே படைப்பு காரியம் எவ்வளவு வெற்றி அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவ்வளவு வெற்றி அடைவதில்லை. சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்களின் விதையே பொறுப்புணர்வு மற்றும் பணிவுத்தன்மை ஆகும். எல்லைக்கு உட்பட்ட பெயர் புகழ் இல்லை. ஆனால் பணிவு என்றாலே சேவையின் திட்டம் தீட்டுவதற்கு முன்பே பிளைன் புத்தி உருவாக்குவது மிக அவசியமாகும். இல்லை என்றால் பிளைன் புத்திக்கு பதிலாக ஒருவேளை புத்தியில் வேறு சரியில்லாத உள்நோக்கத்தின் குப்பை கலந்து விடுகிறது என்றால்
எந்த சேவையின் திட்டம் உருவாக்குகிறீர்களோ, அதில் ரத்தினங்களும் கூடவே கற்களும் பதிக்கப்பட்டு விடுகின்றன. ரத்தினமும் கல்லும் கலந்து விடுகிறது. 9 ரத்தினங்கள் பதிக்கிறீர்கள் என்றால், 1 கல் கலந்து விடுகிறீர்கள் என்ன? 9 ரத்தினம் பதிக்கிறோம்னா, 1 கல் என்ன ஆகுது? கலந்துருது. எந்த ஒரு பொருளின் 9 உண்மையானது இருக்கிறது, மேலும் ஒரு போலியானது இருக்கிறது என்றால், அதனுடைய மதிப்பு என்னவாக இருக்கும்? மேலும் வாங்குபவரின் மனதில் இந்த 9 ரத்தினங்களும் உண்மையானதா அல்லது கலப்படம் செய்யப்பட்டதா என்ற எண்ணமும் வரும். எனவே சேவையின் திட்டத்துடன் கூடவே பிளைன் புத்தியின் கவனத்தை முதலில் வையுங்கள். ஒருவேளை பிளைன் புத்தி இருக்கிறது, மேலும் சேவையின் திட்டம் அவ்வளவு பெரியதாக இல்லை என்றாலும், பிளைன் புத்தி உடையவருக்கு நஷ்டம் இல்லை, சுமை இல்லை. சேவையின் லாபம் குறைவு, ஆனால் நஷ்டம் என்று கூற மாட்டோம். கலப்படமான புத்தியில் நஷ்டம் இருக்கிறது. எனவே இந்த வருடத்தை தபஸ்யாவின் வருடமாக செய்வீர்களா? சேவையில் கீழ் வந்து விடுகிறோம் என்று கூறுகிறீர்களா? அப்படியானால் என்ன செய்வீர்கள்? தபஸ்யா மட்டும் செய்வீர்களா? எப்பொழுது சுயம் தான் சம்பன்னமாவீர்களோ, அப்பொழுது உலக மாற்ற காரியமும் கூட முடிவடையும். உங்கள் அனைவரின் சம்பன்னத்தின் குறையின் காரணமாக உலக மாற்ற காரியம் முடிவடையாமல் நின்று கொண்டிருக்கின்றது. இயற்கை தாசியாகி உங்களுடைய சேவைக்காக காத்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் எப்பொழுது பிராமண ஆத்மாக்கள் பிராமணனிலிருந்து பரிஸ்தா, மேலும் பரிஸ்தாவிலிருந்து தேவதை ஆகிறீர்களோ, அப்போதுதான் நாங்கள் இயற்கை மனம் நிறைந்த அன்புடன் சேவை செய்வோம் என்று கூறுகிறது. ஏனென்றால் பரிஸ்தா ஆகாமல் தேவதையாக முடியாது. பிராமணனிலிருந்து பரிஸ்தா ஆக வேண்டும். மேலும் பரிஸ்தாவின் அர்த்தமே, யாருக்கு பழைய உலகம், பழைய சம்ஸ்காரம், பழைய உடலின் உணர்விலிருந்து எந்த ஒரு கவர்ச்சியின் உறவு இல்லையோ, அவர்தான் 3லும் தேர்ச்சி பெற வேண்டும். 3லிருந்து முக்தி அடைய வேண்டும். பார்த்தாலும் டிராமாவில் முதலில் முக்தி நாஸ்தி, பின்பு ஜீவன் முக்தி அதை சேர்ந்தது. முக்தி தாமம் செல்லாமல் ஜீவன் முக்தியில் நீங்கள் போக முடியாது. அப்படி பரிஸ்தா என்றால் முக்தி அடைந்த நிலை. முக்தியான பரிஸ்தாவிலிருந்து ஜீவன் முக்தி தேவதா ஆவீர்கள். அப்படி எத்தனை சதவீதம் பரிஸ்தா ஆகிவிட்டீர்கள்? அல்லது பிராமணன் ஆனதிலேயே குஷியோடு இருக்கின்றீர்களா? பரிஸ்தா ஆவது என்றால் அவ்யக்த பரிஸ்தா சுரூபத்தில் இருக்கும் பிரம்ம பாபாவின் மீது அன்பு இருக்கிறது என்பதாகும். யாருக்கு பரிஸ்தா நிலையின் மீது அன்பு இல்லை என்றால், பிரம்ம பாபா தன்மேல் அன்பு இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்வதில்லை. அன்பின் அடையாளமே சமமாவது. அன்பின் அடையாளம் சமமாவதுதான். பிரம்ம பாபா பரிஸ்தாவாய் இருக்கிறார் இல்லையா? பரிஸ்தாவாகி குழந்தைகள் உங்களை பரிஸ்தாவாக ஆக்குவதற்காக பரிஸ்தாக்களின் உலகத்தில் தங்கியிருக்கின்றார். வாய் மூலமாக மட்டும் தந்தை மேல் இருக்கும் அன்பை எப்படி வர்ணிப்பது என்று கூறாதீர்கள். பிரம்ம பாபா வாயினால் கூறுவதினால் மட்டும் குஷி அடைவதில்லை. அவருக்கு சமமாக ஆவதில்லை. தான் குஷி அடைகிறார். சொல்லக்கூடியவர்கள் பக்தர்கள் கூட மிக அதிகமாக இருக்கிறார்கள். அன்பின் பாடல்கள் எத்தனை பாடுகிறார்கள்! அவ்வளவு அன்பு நிறைந்த பாடல் பாடுகிறார்கள். அவைகள் சிலரை சிரிக்கவும் வைத்து விடுகின்றன என்றால் சிலரை அழவும் வைத்து விடுகின்றன. அவர்கள் அனைவரும் சொல்லக்கூடியவர்கள், ஆனால் நீங்கள் ஆகக்கூடியவர்கள். ஒருவேளை சொல்லிக் கொண்டு மட்டும் இருக்கிறீர்கள் என்றால், இப்பொழுது பக்தியின் அம்சம் இன்னும் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். ஞானஸ்வரூப ஆத்மா, யோகஸ்வரூப ஆத்மா என்று கூற முடியாது. பக்த யோகி ஆத்மா என்று கூறுவோம். இப்பொழுது என்ன செய்வீர்கள்? ஏதாவது புதுமையை செய்வீர்களா? அல்லது எப்படி இந்த வருடம் செய்தீர்களோ அதையே செய்வீர்களா? யார் செய்பவர்களோ மற்றும் ஆகக்கூடியவர்களோ அவர்களை மட்டும்தான் பாப்தாதா சந்திப்பார். சொல்லிக் கொண்டிருப்பவரை மட்டும் சந்திக்க மாட்டார் என்ற அந்த மாதிரியான நேரமும் வரும். எப்பொழுது அனைவரையும் பாவனை நிறைந்தவர்களும் வாருங்கள், ஞானி யோகி ஆத்மாக்களும் வாருங்கள் என்று அனுமதித்து விடுகிறார்கள். ஆனால் நேரம் மாறியே ஆக வேண்டும். எனவே உங்கள் மீது இன்னும் 10 மடங்கு கோடிட்டு மாற்றி காண்பியுங்கள். பின்பு பாப்தாதாவிடம் இது எப்படி நடக்கும், ஏன் அப்படி செய்தீர்கள் என்று முறையீடு செய்யாதீர்கள். நீங்கள் முயற்சியில் கண்டிப்பாக இருக்கவில்லை என்றால் தந்தையும் அவசியமாக இருக்க வேண்டியது இருக்கும்.
இப்பொழுது தந்தையின் அன்பு சுரூபத்தில் சென்று கொண்டிருக்கின்றீர்கள், வளர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். சத்குருவின் ரூபம், தர்மராஜ் ரூபம் இப்பொழுது இல்லை. சத்குருவின் கட்டளையை தலைமேல் வைத்துக் கொள்வார்கள் என மகிமை செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது பாப்தாதா இனிமையான குழந்தைகளே, அன்பான குழந்தைகளே என்று கூறி நடத்தி கொண்டிருக்கின்றார். ஒருவேளை அன்பு இருக்கிறது, சந்திக்க வேண்டும் என்ற தாகம் இருக்கிறது என்றால் சமமாகி சந்தியுங்கள். மிக பெரிய வித்தியாசத்தோடு சந்தித்தீர்கள். சமமாகி சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியே வேறு விதமானது. தந்தையை சந்திப்போம், தந்தையை சந்தித்தோம், திருஷ்டியை வாங்கினோம் என்று அங்கு போனவுடன் ஏதாவது பலவீனம் வந்தது, சக்தி கிடைத்தது, மேலும் காரியத்தில் கொண்டு வந்தோம். ஓரிரு முறை வெற்றி அடைந்தோம், பின்பு பலவீனமாகிவிட்டோம். அப்படியானால் இது ஒரு விதமான சந்திப்பு. ஆனால் உண்மையான அன்பு சந்திப்பு இதைவிட மிக உயர்வானது, மிக மிக பிரியமானது. அதை அனுபவம் செய்யுங்கள். புரிந்ததா? சத்குருவின் ஏதாவது ஒரு கட்டளையை ஏற்று நடக்கவில்லை என்றால் சத்குரு என்பதை காண்பிப்பார் இல்லையா? தந்தையின் எதிரிலேயும் குழந்தைகளின் பெருமிதம் செல்லமாக இருப்பது எல்லாம் செல்லுபடியாகும். ஒருவேளை தந்தையிடம் உண்மையான அன்பு இருக்கிறது என்றால் இந்த வருடத்தில் பரிஸ்தா சமமாகி காண்பியுங்கள். இப்பொழுது இவ்வளவு அதிகமானவர்கள் சந்திக்க வருகிறீர்கள், மிகவும் நல்லது. ஆனால் இன்னும் நல்லதிலும் நல்லதாக செய்யுங்கள். அன்பு வைப்பது மற்றும் அன்பின் பிரதிபலனை செயலில் காண்பிப்பது இரண்டிற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. அனைவரும் அன்பு செய்பவர்கள்தான். ஒருவேளை அன்பு இல்லை என்றால் எவ்வளவு பேர் ஏன் வருகிறார்கள்? ஆனால் செய்வது மற்றும் நடந்து கொள்வது, இதில் வித்தியாசம் ஏற்படுகிறது. அன்பு செய்யக்கூடியவர்கள் அநேகமானவர்கள் இருக்கிறார்கள். அன்பின் பிரதிபலனை செயலில் காண்பிப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அப்படி பிரதிபலனை செயலில் காண்பிப்பவர்களா நீங்கள்? செயலிலேயே காண்பிக்க வேண்டும் வேண்டும் என்று கூற மாட்டீர்கள். வாயினால் மட்டும் இல்லை, நடைமுறையில் கூட தான். தபஸ்யாவின் சாட் மூலமாக தனக்கு மதிப்பெண்கள், சான்றிதழ்கள் கொடுப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அனைவரின் திருப்தியின் சான்றிதழ் வெகு சிலருக்கு தான் கிடைக்கிறது. சாட் எழுதுபவர்களும் அதிகம் இருக்கிறார்கள். தனக்கு மிக நல்லத சான்றிதழ் கொடுக்கக்கூடியவர்களும் அதிகமாக தென்படுகிறார்கள். அதிகமில்லை, ஆனால் கொஞ்சம்தான். இரண்டாம் எண்ணில் வருபவர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள். அனைவரின் வாயிலிருந்து ஆம், இவர் நம்பர் 1 என்று வெளிவரட்டும். அனைவரின் இதயத்திலிருந்து ஆசீர்வாதங்களின் சான்றிதழ் கிடைக்கட்டும். இதைதான் நம்பர் 1 என்று கூறுவது. சில குழந்தைகள் கூறுகிறார்கள், நாங்களும் சரியாக இருக்கின்றோம். ஆனால் சில ஆத்மாக்களுக்கு எங்களுடன் கடுமையான கணக்கு இருக்கிறது. அதனால் எவ்வளவுதான் அவரை திருப்திப்படுத்தினாலும் அவர் திருப்தி ஆவதில்லை. பாப்தாதா இதற்காக ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது கடுமையான கணக்கு வழக்குகள் இருந்தாலும் குறைந்தது 95% சான்றிதழ் கிடைக்க வேண்டும். 5% கடுமையான கணக்கு வழக்கு இருக்கிறது என்றால் அது தள்ளுபடி செய்யப்படும். 95% உள்ளபூர்வமான ஆசீர்வாதங்கள் கொடுக்கட்டும். அனைவரின் திருப்தியானவர்கள் அனைவரிடமும் திருப்தியானவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று சிலர் கூறுகிறார்கள். அந்த மாதிரி ஒருவர் கூட தென்படவில்லையே. இவரிடம் கோபம் இருக்கிறது என்றால் நம் மூலம் நடந்தால் அது என்ன பெரிய விஷயம் என்று பெரியவர்களுக்காக சிலர் நினைக்கிறார்கள். அவர்கள் மேல் 95% உள்ளபூர்வமாக திருப்தியாக இருக்கிறார்கள். பெரியவர்களின் விஷயம் வேறு. பெரியவர்களுக்கு நீதிபதியாக வேண்டியதாக இருக்கிறது. அப்பொழுது இருவரில் ஒருவரின் விஷயத்தை ஆம் என்று கூறினால் சம்பந்தப்பட்ட அவர் மிக நல்லது என்று கூறுவார். மேலும் யாருடையது இல்லை என்று கூறினால் இதை இருப்பதும் நல்லது இல்லை என்று சம்பந்தப்பட்ட அவர் கூறுவார். அப்படி நீதிபதி ஒருவருக்கு ஆம் என்று கூறுவாரா அல்லது இருவருக்குமா? எனவே அது வேறு விஷயம். ஆனால் உள்ளத்தின் தபஸ்யா, உள்ளத்தின் அன்பு, பொறுப்புணர்வு, நல்லுணர்வு, இந்த சான்றிதழ்களை எதிரில் கொண்டு வாருங்கள். பெரியவர்களிடமே திருப்தி இல்லை என்றால் நாங்கள் தேர்ச்சி அடைவோம் என்று நினைக்காதீர்கள். 95% ஒருவேளை திருப்தியாக இருக்கிறார்கள் என்றால் நம்பர் கிடைத்துவிடும். புரிந்ததா? நாலாபுறமும் உள்ள ஆதி பிதாவின் ஆதி படைப்பு, நேரடி படைப்பான உயர்ந்த ஆத்மாக்களுக்கு அனைத்து ஜீவன் முக்தியின் ஆஸ்தியை அநேக ஜென்மங்கள் பிராப்தி செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு அனைத்து பிராமணனிலிருந்து பரிஸ்தாவிலிருந்து
தேவ ஆத்மா ஆகக்கூடிய அதிகாரி ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் பிளைன் புத்தியாகி சேவையின் பிளானில் வெற்றியை அடையக்கூடிய ஆத்மாக்களுக்கு தந்தையுடன் உண்மையான அன்பு, உண்மையான சிநேகத்தை காண்பிக்கக்கூடிய அனைத்து நெருக்கமான ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். அனைவருக்கும் நன்றி. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.